ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சிட்டி ட்ரக்குங்க. இதுதான் நம்மளோட சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில இருந்து கூட்ஸு நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறோம், எப்படிலாம் மூவ்மெண்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளுங்களை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற குரோம்பேட்டையிலிருந்து நாம் காஞ்சிபுரத்துக்கு போகிறோங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு லோடு எடுத்துருக்குறாங்க நம்ம ஓனர். நம்ம அதனால இப்போ காஞ்சிபுரத்துக்கு லோடு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கேருந்து ஒரு 59 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது காஞ்சிபுரம். நாம் இப்போ அங்கே போகலாம். போயிட்டு போகிற வழியில் எப்படிலாம் இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கோங்க. தாம்பரம் பிரிட்ஜ் உங்களுக்கு தெரியல, இங்கே செம்ம மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப க்ளவுடாக இருந்துச்சு. இப்போ லைட்டாக இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. எவ்வளோ பெருசாக பெய்யும்னு தெரியல, பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்குமா இல்லை மழை நின்று வெயில் அடிக்குமா? வெயில் அடிக்க சான்ஸ் மேபி. ஏன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே ஈவினிங் ஆகும்போது அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குங்க நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. உங்களுக்கு வெயில் ஓகேவா இல்லை இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கிறது ஓகேவான்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரம் பஸ் ஸ்டாப்பு கிட்ட போகிறோங்க. தாம்பரம் தாண்ட போகிறோம். ஓகே, நம்ம தாம்பரம் தாண்டிட்டு அடுத்து நம்மளோட ஸ்டாப் எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் போகிறோம். பெருங்குளத்தூர்லேருந்து அப்படியே வண்டலூர் பிரிட்ஜ் ஏறி வண்டலூர்லேருந்து ரைட் கட் பண்ணி படப்பை அந்த ரூட்டில் போய் ஸ்ரீபெரும்புதூர் இல்லை உரகுடம் போயிட்டு உரகுடத்துல இருந்து நம்ம அப்படியே காஞ்சிபுரம் வாழக்காபாத் போய் அப்படியே காஞ்சிபுரம் போகிறோங்க. இதுதான் நம்மளோட பிளான் இன்னைக்கு. இப்போதைய பிளான் இதுதான். சிக்னல் போட்டாங்க, அப்படியே சிக்னலை தாண்டிட்டு அதுக்கப்புறமா போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இப்போ என்ன பெருங்குளத்தூர் போகணும். பெருங்குளத்தூர் போயிட்டு அப்படியே வண்டலூர் போகணும். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் போய் போகலாம். சேம் கிலோமீட்டர் தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் ஒரு டோல்கேட் இருக்குங்க, டோல் ஃபீஸு. அதை இக்னோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த ரூட் எடுத்து போயிட்டு இருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வேற பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பெருங்குளத்தூர்ல. அது எப்போ முடியும் என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் இப்போ முடிகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ரோடு கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. அம்மா மோசமா இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா பெங்களூர் போகிறதுக்கு, அதாவது போரூர் போகிற டோல்கேட் பண்ணுறோம். இல்லை அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு போயிடலாம். அங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம திருநெல்வேலிலாம் போவோங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், மதுரை இந்த ரூட்டுக்கெல்லாம் போகிறவங்க இந்த வழியாக தான் போகணும். பார்த்தீங்களா, இப்போ பிரிட்ஜு பழைய பிரிட்ஜு இது பண்ணிட்டு டெமாலிஷ் பண்ணிட்டு இப்போ புது பிரிட்ஜு அது கூட பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக போகுது. ஓகே, மழை கம்மியாயிடுச்சுங்க, பரவாயில்ல. நானும் ரொம்ப மழை பெய்யும்னு நினைச்சேன். ஓகே, மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மழை பெஞ்சதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா போலீஸ்காரங்க மடக்க மாட்டாங்க இதுல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. நான் இந்த ஃபீல்டுக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. சரி, நமக்கு கடவுள் விட்ட வழி, நம்மளும் ஒரு டிரைவர் ஆகணும்னு எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படி சொல்றது, நல்லா இருக்குங்க இந்த லைஃப். ஒரு எப்படி ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றதை விட இந்த லைஃப் நல்லா இருக்கு. இப்போ கரெக்டாக நம்ம எங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் பிரிட்ஜுங்க. பெருங்குளத்தூர் பிரிட்ஜை தாண்டிட்டோம். பெருங்குளத்தூர் பிரிட்ஜை தாண்டி இப்போ அடுத்தது இங்க ஒரு ஸ்பாட் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட்டு. ஏன்னா யாராச்சும் இப்போ இங்க இருந்து ஊருக்கு போறவங்களாம் இந்த வழியா தான் மேபி போவாங்க. மேக்சிமம் இங்க பெங்களூர் போகாம நம்ம சவுத் சைடு போறவங்க எல்லாருமே இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். அப்படி போறவங்க எல்லாருமே இந்த கோவில்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வெளியூருக்கு போறவங்க, ஏதாச்சும் சபரிமலை அந்த மாதிரி கோயிலுங்களுக்குலாம் ட்ரிப் எல்லாம் போறவங்க இங்க ஒரு கோயில்ல நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சவங்களால ஒரு பூஜை பண்ணிட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு தான் போவாங்க. அப்படி ஒரு ஃபேமஸான கோவில் இங்க இருக்கு. நம்ம இப்ப அந்த கோயிலுக்கு போகிறது இல்லை. நான் இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போனதும் இல்லை. அண்ணன் செம்மையா பரவாயில்ல கூடையெல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த இடத்துல தான் இருக்கு அந்த கோயில்.
கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மாதிரி தான் தெரியும். ஆனால் ரொம்ப ஃபேமஸான கோயில். மேபி நல்ல பவர்ஃபுல்லான காடாக இருக்கலாம். ஓம் நம சிவாய. ஓகேங்க, கரெக்டாக நம்ம பெருங்குளத்தூர் பஸ்ஸை தாண்டிட்டோம். அடுத்து நம்ம பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் தாங்க. வண்டலூர் பிரிட்ஜ் ஏறணும். வண்டலூர் இருந்து படப்பைக்கு கட்டாகிற அந்த ஒரு பிரச்சனை. நம்ம கோயிலை தாண்டிட்டோம். நம்ம வந்து வண்டி ஓட்டும் போதே எப்படின்னா அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி ஓட்டணுங்க. அதான் மெயினான விஷயம். நம்ம வந்து எப்படி சொல்றது, எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ஐயோ அண்ணன் நோ கிராஸ் நோ என்ன இப்படி வரீங்க வண்டிலாம் எக்ஸல்ல வராரு பாருங்க, நோ என்ட்ரில வராரு ஒன்மையில. அப்படிலாம் வந்தா அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்குதுனாங்க செய்யும். இவங்க வந்துருவாங்க நோ என்ட்ரி ஒன்வே இதெல்லாம் பார்க்காம பைக்ல டூ வீலர்லாம் வந்துருவாங்க. பெரிய வண்டிக்காரங்க தன்னா இவங்களை கவனிக்கவும் முடியாது. ஆப்போசிட்ல இவங்க எதிர்பார்த்து வர மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களால என்ன பண்ண முடியும்? சப்போஸ் பிரேக் அடிச்சாலும் நிக்காது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனா பிடிச்சி அவனை போட்டு அடிப்பாங்க அந்த டிரைவரை. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேங்க. இதுதாங்க நம்ம இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா இது படத்துக்கு போற ரோடுங்க. படப்பம் அதாவது மணிமங்கலம் மணிவாக்கம் அந்த மாதிரி ஏரியாலாம் சொல்லுவாங்க. அதுல அப்படியே படப்பைக்கு போறோம். படப்பையில இருந்து அப்படியே நம்ம உரகடம் ரோட்டு பிடிச்சி போறோம். ஒரே ரோடு தான் இல்ல. உரகடத்தை பிடிச்சி அப்படி தாண்டினதுக்கு அப்புறம் அப்படியே வாழைச்சாபாத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரம் தான். ஜாலியா போயிட்டு ஆர்டர் முடிச்சுட்டு சருன்னு சேஃபா வந்துடுவாங்க. அது மாதிரி சொல்ல மாதிரி டிரைவர்னு சொல்லுவாங்களே, நான் எனக்கு தெரிஞ்ச டிரைவருங்களே நிறைய பேர் இருக்காங்க. சும்மா வண்டியை லெஃப்ட் ரைட்டு கட் அடிச்சு சும்மா ஸ்பீடு அப்படின்னு 80-90 ஓட்டுவாங்க. அவங்களாம் எனக்கு எப்படி சொல்றது, என்னோட பார்வையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களாம் பெரிய டிரைவர்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா எப்படி அடுத்தவங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ஓட்டி ரேஷ் டிரைவிங் பண்றவங்கலாம் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு நல்ல டிரைவர்னு அளவு இல்லை. நம்ம நம்பி வர பேசஞ்சர் யாருக்குமே எந்த ஒரு பயமும் ஏற்படுத்தாத மாதிரி வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்க தாங்க நல்ல டிரைவர். அந்த மாதிரி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சல்யூட். பாவம் மலையில அவ்வளவு பேரும் நிக்கிறாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிட்ஜ் போட்டது யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம மழை டைம்ல நம்மள மாதிரி பைக்கர்ஸுக்கு பைக்ல வரவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற கரெக்டா டிராஃபிக் டைம்ல நம்ம வந்துருக்குறோம். ஈவினிங் டைம் ஃபுல்லா லாரி எல்லா கண்டெய்னர் என்னங்க ட்ரக்கு பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் ஓட்டுறவங்களாம் இப்பதான் எடுத்துட்டு வருவாங்க வண்டிங்கள. ஓகே, என்ன பண்றது, நம்ம வந்துட்டோம் அந்த டைம்ல. பெரிய வண்டி ஒன்று சத்தியம் லாஜிஸ்டிக் எப்படி யூ-டர்ன் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த வண்டிலாம் யூ-டர்ன் போடுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. அந்த டிரைவர்லாம் எவ்வளோப்பா பயங்கரமான வண்டியா இருக்குது. உரகுடம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உரகுடம் ரூட்டு பாருங்க. உரகுடம் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேற லெவலாக இருக்குது உரகுடம். வந்து நிறைய கம்பெனிங்க இருக்கு, ஒன்று ரெண்டுலாம் இல்லை, எக்கச்சக்கமான கம்பெனிங்க இருக்கு. மேபி நீங்க ஃபியூச்சர்ல நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லல. எங்கெல்லாம் வர இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம உரகடத்தை தாண்டிட்டோம். சூப்பராக பார்க் பண்ணிட்டு இருக்காங்களா வேற லெவலில். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் லோடுக்காக நிற்கிறாங்களா இல்லை லோடு ஏற்ற முடியாமல் நிற்கிறாங்களான்னு தெரியல. ஃப்ரெண்ட் கரெக்டாக நம்ம இப்போ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இறங்கிட்டோம். சூப்பராக இருக்குதுங்க கிளைமேட்டு, வேற லெவலாக இருக்குது. மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, மழை நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வேலூருக்கு இருந்து ஒரு 75 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இடம் பார்க்கறதுக்கு. ரோடும் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. சூப்பர் வேற லெவல். காஞ்சிபுரம் என்ட்ரன்ஸு செம்மையா இருக்குங்க, மஜாவா இருக்கு. அப்படியே உள்ள போயிட்டு காஞ்சிபுரம் இங்கேருந்து நமக்கு இன்னொரு 10-13 கிலோமீட்டர் செங்கல்பட்டு பஸ்லாம் வருதுங்க ஆப்போசிட்ல. சூப்பருங்க. மேபி காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா எம்எல்ஏ யாரு இல்லை எதுன்னு முடிஞ்சா கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஐயா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஆகிப்போம், சென்னையில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்கு. ரோடு ஏரியா கிளீனிங்காக பக்காவாக இருக்கு. இதில் ஒரு 450 மீட்டர் தான் இருக்கு. அப்படி போனோம்னா இதில் ஒரு ரைட்டு ஒன்று கட் ஆகுதுங்க. அந்த ரைட்டில் உள்ளே போகணும்.
வா பயங்கரமா ஏறி வராப்ல என்ன அதனால நம்ம வந்து ரீச் ஆக போறோம். ரைட் ஒன்று காட்டுது. ஓகே கையை போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இண்டிகேட்டர் பார்த்து வர மாட்டாங்க. கை சிக்னலையாவது பார்த்து வரட்டும். அப்படிதான். ஏன்னா நல்ல நேரம் இப்போ கையை போட்டு வந்தேன். இல்லைன்னா இந்த தற்கொலைங்களாம் அப்படியே வந்துட்டு இருக்குங்க. ஓகே வந்து ஏரியா இதுதான். டீ கடைலாம் பயங்கரமா இருக்குது. ஏரியா ஏதோ வில்லான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் பயங்கரமா இருக்கும்னு பார்த்தா ரோடே மோசமா இருக்குது. எங்க ஓடுற? ஆமா பார்த்தோன்னே சவால ஓடுறான். இருங்க உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ இந்தா ஓடுறான். எதுக்கு பயப்படுறான்னே தெரியலையே. சரியான பயப்படுறானே. இந்த மறுபடியும் ஓடுறானே. இதாங்க நம்ம ஃபைனலா வந்துட்டோம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. டிஏடிகே வில்லா காஞ்சிபுரத்தில். இந்த இடத்துக்கு தான் நமக்கு ட்ராப்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றும் ஒரு 4 பாக்ஸ் தான் இறக்கி போட்டு போயிட்டு இருக்குதான். அவன் பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு பிரச்சனை இல்லாமல் போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அண்ணா வந்துடுவார். அந்த அண்ணா வந்தோடனே அவர்கிட்ட ஸ்டார்டே இறக்கி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க.